சார் வணக்கம் சார். வணக்கம். ராஜேந்திரன் பேசுறேன். வணக்கம் சார். வாங்க சார். ராஜேந்திரனா வாங்க சார். இருக்கேன் சார். உங்க பையன் ஜாதகம். வணக்கம் வணக்கங்க. வணக்கம் சார். இளஞ்செழியன் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். கேட்டுங்களா? பார்க்குறீங்களா ராஜேந்திரன் சார்? விசாக நட்சத்திரம் முதல் பாதம் சரியா? சரிதாங்க. சரி. இப்போ என்ன பாயிண்ட் பார்க்கணுங்க? எனக்கு வரல. என்ன என்ன வேணும்? வந்துருச்சுங்க. சரிதாங்க. ஆமாங்க சார். என்ன வேணும் உங்களுக்கு? திருமணம் எப்போ நடக்கும்? ரொம்ப தள்ளி போகுதுங்க. ராகு தோஷம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சொல்ல வேண்டியதுதான். நாங்கள் என்ன செய்யணும்? இப்போ ஜோசியர்களுக்கு என்ன எங்கள் கையில் இந்த ஜாதகம் கேட்டுச்சா ஏதாவது சொல்லுவோம். நாங்கள் சொல்லாமல் இருக்க மாட்டோம். நான் அதுக்கு தானே இப்போ ஜோதிடர்னு பேர் வச்சுக்கிறோம். 9 கிரகத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்னன்னா, சரிங்க, இப்போ உத்தியோகம் புருஷ லட்சணம்னு ஏற்கனவே கூட போன வாரம் கூட சொன்னேன். வந்தீங்களா? சரி. பையனுக்கு வந்து உத்தியோகம் வந்து 10ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்காரு. சரிங்க. 10ஆம் இடத்தினுடைய அதிபதி வந்து 3ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டார். 2 சுக்கிரன். ஆமா. புது சரி. குருவுக்கு கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒரு தோஷம். சரிங்க. லக்னத்துல கேது. செய்யறது பரிகாரம் அதுதான். இப்போ என்னன்னா, இதுல இருந்து பரிகாரம்லாம் செஞ்சு பிரயோஜனம் இல்லை சார். இப்போ எந்த பொண்ணு நம்மளை கட்டிக்கிறதுக்கு கை தூக்குதோ அந்த பொண்ணை கட்டிக்கணும். ஏன்னா இப்ப வந்து என்னன்னா, லக்னத்துல கேது இருந்துச்சுனாவே இவன் சொல் பேச்சு கேட்காதவன்னு அர்த்தம். 10ல குரு இருந்துச்சுன்னா வேலை செய்வான், கூலி கிடைக்காதுன்னு அர்த்தம். என்ன 7ல ராகு இருந்துச்சுன்னா இவன் ரோட்ல போகும்போது என்ன பண்ணா சந்தேகப்படுவான்னு அர்த்தம். 8ல செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம்னு ஒண்ணு இருக்குதுன்னு அர்த்தம். குரு வீட்டுல இருக்கு. ஆமா. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பார்க்க கூடாது. எந்த பொண்ணு கல்யாணம் நமக்கு கட்டதோ அந்த பொண்ணை கட்டிக்க வேண்டியதுதான். இதுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு காரணங்கள்லாம். ஏன்னா இதுக்கு மேல நம்ம வந்து சூஸ் பண்றது வந்து ரொம்ப சரிப்படாது. இந்த காலங்கள் இப்போ புதன் மகா திசை, கேது புத்தி ஓடிங்குது. ஆமாங்க. அடுத்து வரக்கூடியது சுக்கிர புத்தி. ஆமாங்க. சுக்கிர புத்தியில அமுத்தி பிடிச்சி கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். சரி. அவ்வளவுதான். என்ன வேலை செய்யறாரு பையன்? குரூப் எக்ஸாம் தாங்க எழுதிட்டு இருக்கிறான். குரூப் எக்ஸாம் தாங்க படிச்சுட்டு இருக்கான், எழுதிட்டு இருக்கிறான். கொஞ்சம் மார்க்ல போகுது. சரிங்க. அவ்வளவுதான். ஏதாவது ஒரு அதை விட ஒரு என்ன வேலை? அதான் சார். இப்போ வேலையே இல்லாதவனுக்கு பொண்ணு எப்படி கொடுப்பாங்க? என்ன பண்றதுங்க? உங்களுக்கு ஒண்ணா பொண்ணு கொடுப்பாங்க, ரிட்டையர்ட் ஆனா கூட பரவாயில்ல, பென்ஷன் வருதுன்னு. கரெக்டா? இதுதான் சார் காரணம், வேற ஒன்றும் இல்லை சார். இவர் வந்து வாத்தியார் வேலை ஏதாவது பண்ண சொல்லுங்க, டீச்சிங் லைனு. உங்களுக்கு வேற நெட்வொர்க் சரியில்லை. இப்ப இந்த என் மனைவி கேட்டுட்டு இருக்கிறா, எனக்கு அடி வாங்க வைக்க கிடைங்க. நீங்க வேற வீடா கொடுக்க? இல்ல இதேதான் இருக்கு, ஓடி ஸ்கிரீன்ல தான் இருக்கு. சொல்லுங்க ராஜேந்திரன் சார். அதான் சார், திருமணம் என்ன செய்யறது, எப்படி உள்ள பொண்ணு தான் பாக்குறேன், ராகு தோஷம் உள்ளதான் பாக்குறேன். இப்ப குரு ராசியை பார்க்க வருதுங்களே, மாற்றம் இருக்குமா? ஜென்மத்துக்கு மாற்றம்லாம் வராது. என்னங்க? ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சார் மாற்றம் வந்து ஓரளவுக்கு தான் சார் வரும். சரிங்க. இப்போ இனி வந்து இவனுக்கு வந்து இப்போ இது வரைக்கும் இவன் இன்னும் குரு பொண்ணே எழுதிங்கிறான் படிச்சுங்கிறான்னாவே இவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க யாருமே. ஏன்னா இன்னுமாடா படிச்சுங்கிறாடே, என்னடா எப்படா படிச்சு முடிப்பேன்னு கேட்பாங்க இல்லையா? அதனால படிக்கிறத ஏற கட்டிட்டு ஒரு படித்த படிப்பை குரு பொண்ணு எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பாரு, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லுங்க.
பணம் நிறைய வந்துடும். இப்ப திரும்ப ராகு 7க்கு வந்திருக்கிறாரு சார். சரி, அதெல்லாம் ஓகே. அடுத்தெல்லாம் யார் எங்க வந்தாலும் ஒன்றும் நடக்காது சார். ஏன்னா இது வந்து என்னன்னா ஜீவன தோஷம் இதுல இருக்கு, கேந்திராதிபத்திய தோஷம்னு ஒண்ணு இருக்கு, கலத்தர தோஷம்னு இருக்கு, செவ்வாய் தோஷம்னு ஒண்ணு இருக்கு. என்ன இவ்வளோ இது மீறி நீங்க வெளியே வரணும். அதனால சாப்பாடு போடுறதுக்கு அப்பா ஸ்தானம் வந்து நல்லா இருக்கு, நீங்க சோறு போடுறீங்க, அதனாலதான் பிரச்சனையே. 10ல குரு. ஓகே, சரி, வேற என்ன சார்? அப்புறம் சரி, அப்புறம் ஸ்ரீதர் சார் வேற ஏதாவது பேசணுமா இந்த ஜாதகத்தை பத்தி? சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார், நான் இப்போ நீங்க சொன்னதுல நிறைய இப்ப கத்துட்டேன். இப்போ இந்த ஜாதகத்துல பாருங்க எவ்வளவு மல்டிபிள் டிஸ்டர்பன்சஸ் இருக்கு. இல்ல, ஜென்மத்துல கேது இருந்தாலே கொஞ்சம் ப்ராப்ளம் தானுங்களா சார்? ஜென்மத்துல கேது இருந்தா பைத்தியக்காரன். சிம்ம ராசியில கேது, சூரியனுடைய சிம்மத்துல கேதுவும் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப சிம்ம ராசிக்கு கேது வரப்போறாரு, என்ன எரிமலை வெடிக்கிற மாதிரி. ஜாதகர் எப்படி இருப்பாருன்னா, இந்த ஜாதகர் இந்த பையன் பேசினாவே கோபம் அப்படியே கொப்பளிக்கும். என்ன பேசினாவே கோபம் கொப்பளிக்கும், பயங்கரமான கோபக்காரனா இருப்பான். என்ன ஏன் இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு கேட்டா, எல்லாமே எதிர்பார்த்து ஏமாற்றத்தை அடைந்ததுனாலதான் வருது. எல்லா விதத்திலயுமே அவருக்கு ஒரு ஏமாற்றமாவே இருக்கும். ஏமாற்றம், எல்லாமே ஏமாற்றம். இப்ப இது மாதிரி ஆளுங்களை தான் ஃபாரினுக்கு அனுப்பணும். ஏன்னா ஃபாரின்ல அனுப்பிச்சு நான் வந்து இல்ல, அதுதான் கரெக்டான லாஜிக் சார். அவருக்கு எப்படி இருந்தாலும் சகோதரத்துவமோ எல்லாமே அவருக்கு எதிர்ப்புன்னு சொல்லும் போது, வெளியில போகும்போது அவர் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் எழுந்துடுறாரு. தன விஷயமான ஒண்ணு நல்லா இருக்கும், எழுந்துருவாரு. 5ல சனி சார், புடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லுவாரு. சரிங்க, புடிச்ச முயலுக்கு 3 கால். நான் சொல்றதுதான் கரெக்டுன்னு. அவர் பேச்சு யார் பேசினாலும் தப்புன்னு சொல்லுவாரு. இப்ப இந்த ஜாதக பேசுறாரு, இப்ப இவரை பத்தி நான் பேசுகிறோன்னு சொன்னீங்கன்னாவே ஜோசியருக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லுவாரு. அது தப்பு ஒண்ணும் கிடையாது, ஏன்னா அவருடைய இயல்பு அது மாதிரி. ஆனா பெரிய ஞானி இவரு, உலக மக்களுக்கு உபயோகமா இருப்பாரு. சித்தாந்த கருத்துக்களை வந்து வெளியிட்டாருன்னா பயங்கரமா வெளியிடுவாரு. பெரிய ஞானியாக வருவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இந்த பையனுக்கு. ஏன்னா கல்யாணம் ஆனாலும் கல்யாணத்திலயும் ஃபெயிலூர் ஆவாரு, அதுலயும் வந்து முழு திருப்தி அடையறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுல 2ஆம் இடத்தை குரு பாக்குறாரு சார், அதுல ஏதாவது நன்மை இருக்குமா? அதுதான் இவங்க அப்பா சோறு போட்டுங்கிறாரு இவ்வளவு நாள் வரைக்கும் வீட்டுல வச்சு. 2ஆம் இடம் நல்லா இருக்கிறதுனாலதான் சோறு போடுறாரு, இல்லைன்னா அச்சு விரட்டிட்டு இருப்பாரு. மட்டும் நல்லா இருக்கு. இல்ல சார், சனியும் 2ஆம் இடத்தை பாக்குது. இல்ல, சனி செவ்வாய் குரு 3 பேர் பாக்குறாங்க, 3 பாவிகள் பாக்குறாங்க. அதனால வந்து என்னன்னா பெரிய சண்டை, டெய்லி சண்டை நடக்கும் வீட்டுல. சண்டை நடந்து அதுக்கு ஒரு சமாதானமும் நடக்கும். செவ்வாயும் நேர் பார்வையா பாக்குறாரு, 7ஆம் பார்வையா. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எந்த பொண்ணு கை தூக்குதோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க சார். சரிங்க. அந்த கண்ணு மூடின்னு கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா பாரு, வரப்போற பொண்ணு எப்படி அமைதியான பொண்ணா அது பாருங்க. 7ல ராகு இருந்து அது சனி வேற பாக்குது. சனி பாக்குறாரு. ஆமாங்க. அப்ப ரொம்ப வயலண்டான பொண்ணு, அந்த வயலண்டான பொண்ணு வந்தாதான் இவனை சமாளிக்க முடியும் இந்த பையனை. அப்ப சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கிற பொண்ணை கட்டிக்கலாமா? இந்த ஜாதகம் பாக்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. சரிங்க. என்ன, என் 40 வயசு ஆக போகுது பையனுக்கு, இன்னும் கல்யாணம் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா தகப்பனாரதான் எல்லாமே திட்டுவாங்க. என்ன பண்றதுங்க? ஓரளவுக்கு தின பொருத்தம் மட்டும் பார்த்துட்டு பண்ணலாம், நட்சத்திர பொருத்தம் இருக்கான்னு மட்டும் நீங்க பார்த்துட்டு. சார் எதுவுமே பார்க்க வேணாம் சார், கை தூக்குற பொண்ணு எந்த பொண்ணோ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிங்க சார். அதுவும் இதுக்கு மேல என்ன சார் தோஷம் வரப்போகுது இவனுக்கு? இல்ல தின பொருத்தம் இருந்தா தினம் ஒரு சண்டை வரப்போறதுன்றதுக்காக சார் 15 வயசுல ஒரு ரோட்ல போற பொண்ணை பார்த்து இப்ப 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே லவ் பண்றாங்க இந்த காலத்துல. கரெக்ட் தான். இவன் நம்ம 40 வயசு ஆகி கூட இன்னும் அந்த வேலைக்கு போகலன்னா என்ன அர்த்தம்?
சொல்லுங்க. கரெக்ட் தான் சார் நீங்க சொல்லுங்க. அப்போ இருக்கிற நடைமுறைக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லணும். அப்போ வந்து என்னன்னா அது இல்லாம யாரை பார்த்தாலும் சந்தேகம் வேறப்படுவான். ஓ, அது பெரிய கொடிய வியாதியாச்சு. பயங்கர சந்தேகம் இந்த ஜாதகர். கண்டிப்பா எதை கொடுத்தாலும் சந்தேகப்படுவார். கோபம் வருதுங்க, கோபம் இருக்கு, சிம்ம லக்கணங்கிறதால. ஆனா கடவுளுடைய அனுகிரகம் இருக்கு, அது மட்டும் நிச்சயம். பெரிய ஞானி இந்த பையன், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. உலக மக்களுக்கு உபயோகமாக இருப்பான். குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணலையே ஒழிய என்ன செய்யறான்? குரூப் எக்ஸாமே பாஸ் பண்ணவே மாட்டான், விட்டுடுங்க, அவ்வளவுதான். என்ன நீங்க என்ன, ஆனா குரூப் எக்ஸாம் படிக்கிறான் பாரு, அவனுங்களுக்கு வாத்தியார் வேலையை பண்ண சொல்லுங்க, பணம் அதிகமா சம்பாதிச்சிருவான். குரூப் எக்ஸாமுக்கு கோச்சிங் கொடுக்க சொல்லுங்க, சூப்பரா டெவலப் ஆயிடுவான். சார் இவனுக்கு வாத்தியார் வேலையை விட்டா வேற வேலையே கிடையாது சார், அவ்வளவுதான். வாத்தியார் வேலை கிடையாது. பிஎட் இல்லைங்க, பிஎட் படிக்கணும்னு யார் கேட்டாங்க? இன்னும் பழங்காலத்து ஆள் மாதிரி பேசுங்கிறீங்களே. பிஎட் நீங்களே ஒரு நடத்துங்க சார், நீங்களே ஏபிசிடி கத்து கொடுங்க ஜனங்களுக்கு, அவ்வளவுதான். இது பிஎட் சென்டர்ல எல்லாம் நிறைய சம்பாதிக்கலாம் சார். அவங்க ஒண்ணு பிஎட் படிக்கணும்னு அவசியம் இல்லை சார். இதே எடுக்கலாம், டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டரே எடுத்தாருனாவே பயங்கரம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருவாரு. கண்டிப்பா, நிச்சயமா. ஏன்னா இந்த ஜாதகத்துல ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, என்னன்னா கேந்திரங்கள் எல்லாமே ஃபில்லப் ஆயிருக்கு. இந்த கேந்திரங்கள் வந்து ஃபில்லப் ஆனா ஜாதகம் வந்து சோட போகாது. ஆனா இது மாதிரி ஜாதகம் வந்து ஃபர்ஸ்ட் 45 வயசு வரைக்கும் அடி செம அடி விழும். அதுக்கப்புறமா தான் ஞானியாகி சித்தாந்தியாகி உலக மக்களுக்கு உறுதுணையாக இருப்பார், பெரிய மகானாக மாறுவார். பணவரவு இதுல எப்படி சார் நீங்க பாப்பீங்க? பணவரவு தனஸ்தானம் தான், 2ஆம் இடம் தான். 2ஆம் இடத்தை குரு பாக்குறதுனால, குரு பாக்குறதுனால பணம் வந்துட்டே இருக்குது. இவருக்கு சுக்கிரன் சந்திரன் வந்து ஓரளவுக்கு கெடாம இருக்காரு, சந்திரன். ஆமா, அதனால நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லக்னாதிபதியே 4ஆம் இடத்துல இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? சோறு எங்க கிடைக்குதோ உடனே போய் அங்க உட்காருவாரு. குரு தனாதிபதியும் லாபாதிபதியும் லக்னாதிபதி சேர்ந்து தானே சார் இருக்காங்க. அதனால பரவாயில்ல, நல்லா இருக்கு. சூரியனையும் புதனையும் குருவும் பாக்குறாரு. பணத்துக்கு பஞ்சம் இருக்கா சார்? அப்பதான் பணம் கொடுத்துனே இருக்கிறாரு, இல்லைன்னா எந்த பையன் 40 வயசு வரைக்கும் சோறு போடுவாங்க? இல்ல, அதுக்கு சூரியன் பலம் பெறுகிறார், கொடுக்கறதுக்கான வரும். இவரும் நல்லவருக்கு சார். இவர் வந்து என்னன்னா இவரை கெடுத்ததே இவங்க அப்பாதான். பணம் கொடுத்து அவரை கெடுத்துட்டாரு. இவரை கெடுத்ததே அப்பாதான் சார், வேற யாருமே கிடையாது. குரு போஷ் எழுதுறாரு. அப்பா வந்து எதிரி இவருக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்ம லக்னத்துல கேது பகவான் உட்கார்ந்தாருன்னு சொன்னீங்க இல்லையா, சிம்மக்கேது. சிம்மக்கேது வந்தாவே தகப்பன் வந்து எதிரியா மாறிடுவான், சூரியனுக்கு ஆகாது. அவன் தகப்பன் என்ன ஹெல்ப் பண்ணாலும் இந்த ஜாதகருக்கு அவங்க தகப்பன் வந்து எதிரி மாதிரி இருப்பான். மறைமுகமா அவருடைய இதுக்கு வந்து இவரே காரணகர்த்தாவா, இவரே காரணகர்த்தா. கரெக்ட், ரொம்ப சந்தோஷம் சார். சரி, இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? மிக 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 நன்றா இருக்கு சார். இதை நான் அப்படிதான் சொல்லணும். எஜுகேட்டிவா இருக்கு, இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் நல்ல படிப்புன்னு நம்ம எல்லாருக்குமே கத்து கொடுக்குறது இல்ல, சேர்ற எல்லாருமே உங்களுடைய வியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல இதா இருக்கு. சரி சார், தேங்க்யூ சார். இதை நான் வந்து யூடியூப்ல போடுறேன், அதனால யூடியூப்ல வந்து கொஞ்சம் எடிட் பண்ணி அந்த ஒரு 10 நிமிஷம் அப்படி 8 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து அதை போடுறேன். அது எப்படி இருக்கு? ஹவ் டு யூ ஃபீல்? இல்ல, அதுவும் நல்லா இருக்கு சார். நான் இன்னைக்கு இல்ல, உங்களுடைய இதை ஒரு 7-8 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதான் நீங்க நிறைய ஃப்ரீயா போட்டுட்டே இருக்கீங்களே யூடியூப்ல, எல்லாமே நல்லா இருக்கு. சட்டுன்னு இது இருந்தா நல்லது, அது இருந்தா நல்லது, இவ்வளவுதாங்க. இப்ப கூட நீங்க சிஏக்கு இந்த சோஸ்திரம் சொன்னா நல்லது அப்படின்னு போட்டிருக்கீங்களே படிக்கிறதுக்கு. சகலகலாவலி மாலை படிச்சா நீங்க நல்லா கிளியர் பண்றீங்க அப்படின்னு நீங்க போட்டு எல்லாமே சட்டுன்னு ஒரு ஒரு சந்தேகத்துக்கு உடனே சந்தேக நிவாரணி நீங்க போட்டிருக்கீங்களான்னு பார்க்கலாம் போல இருக்கு. அவ்வளோ எல்லாம் போடுறீங்க நீங்க. தேங்க்யூ சார்.
நல்ல தெளிவா ஒரு வகுப்பு சார். இது இந்த இதுல நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் உங்க இதுல கலந்துக்கிறேன். அப்படிங்களா சார்? சந்தோஷம். இது ரொம்ப நல்ல தெளிவா, ரொம்ப ஒரு அஸ்ட்ராலஜர் எப்படி ஒரு பிகினருக்கு எப்படி நம்ம பலன் எடுக்க சொல்லி தரணுமோ அந்த அளவுல நீங்க அதை வந்து சார் கரெக்டா நீங்க கரெக்டா மனோகர் சார் கரெக்டா சொன்னாரு. நான் 2வது வாரம், போன வாரம் தான் நான் கந்தனது 2வது வாரம். எனக்கு இது அடுத்த வாரம் எப்ப வரும்னு பாக்குற மாதிரி இருக்கு இவர் சொல்லுறது. சார் அவ்வளவு அனுபவத்தோட அவர் சொல்றது ஒரு பார்வையில கண்டுபிடிச்சிடுறாரு, ஜட்ஜ் பண்ணிடுறாரு. ரொம்ப நிறைய இருக்கு அவர்கிட்ட. அப்ப நான் வந்து உங்களுடைய இப்ப நான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு லேர்னிங் லெசன் தான் இன்னைக்கு. ரொம்ப அழகா நீங்க எடுத்து கொடுக்குறீங்க, என்னென்ன பாயிண்ட் இப்படி. இப்ப எனக்கு தெரிஞ்சது நீங்க இந்த 4 கேந்திரம் இருக்குன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு புதுசா இருந்தது இந்த வாட்டி. பாக்குறப்போ இதையும் பார்த்தா ஒரு நல்ல ஒரு இந்த ஜாதகர் பொழைச்சுக்குவாரு. ஒரு ராஜேந்திரன் பையன் வந்து நான் கண்டிப்பா பொழைச்சுக்குவான். அது ஒண்ணு பொழைச்சுக்கிறது மட்டும் இல்ல சார், அவனை கையெடுத்து கும்பிடக்கூடிய பெரிய மனிதராக மாறுவார். கண்டிப்பா. அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி அவரு மிக நல்லது இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து இல்லற வாழ்க்கையும் உத்தியோக வாழ்க்கையும் மட்டுமே கெட்டு போச்சு. பட் வந்து மக்கள் மத்தியில செல்வாக்கு நிச்சயமா உண்டு. அது பின்னாடி வரும், இப்ப வராது. இந்த வகுப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.